ககனம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். தலை நிமிர சேரி திரளும் அன்று தலைகீழாய் நாடு பொருளும் என்று தன்னுடைய அரசியல் எழுச்சிகளால் தமிழகத்தை மிரட்டிய முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் டெல்லியை மிரட்டியுள்ளார். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது நடவடிக்கை எதிர்த்து எதிர்கட்சிகள்லாம் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல நிச்சயமாக கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த நேரத்துல அவரு தேர்தல் பிரச்சாரத்தை விட்டுட்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கு நம்ம நிச்சயமா கலந்துக்கணும், ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல், இது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கணும் அப்படின்ட்டு அரசியல் பிரச்சாரத்தை விட்டுட்டு டெல்லி சென்றிருந்தார். அந்த டெல்லியில அவருடைய மேடையில பேசும்போது அவருடைய உரையை கேட்டு வட இந்திய தலைவர்களாம் ஆச்சரியத்துல பார்த்திருக்காங்க, வியந்து பார்த்திருக்காங்க. ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அது ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒரு தலைவன் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலோட இந்த உச்சத்தை அடைஞ்சு நிற்கிறார, அவருடைய பேச்சு அனைவருடைய ஈர்க்கும் விதமா இருக்கு அப்படின்ட்டு அவருடைய பேச்சை கேட்டு வியந்து பார்த்திருக்காங்க. நல்லா யோசிக்கணும். திருமாவளவன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குண்டான தலைவர் அப்படின்ட்டு அவருடைய சாதி பேரை சொல்லி சாதியின் ஒரு வட்டத்துக்குள்ள அவரை சுருக்கிடலாம் அப்படின்னு எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாமே புலம்பிட்டு இருந்தாங்க. என்னடா இவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போறாரு, இவனை ஒரு சாதி வட்டத்துக்குள்ள இவரை சுருக்கணுமே அப்படின்ட்டு எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அத்தனை தடைகளையும் மீறி இன்று அவர் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்குமே ஒரு தலைவர் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் இந்தியா கூட்டணி தமிழகத்துல ஒடுக்கணும்னு நினைச்ச ஒரு தலைவரை இந்திய அளவுல அவர் அழைப்பு விடுத்து அவருடைய நிலை உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நாம் பார்க்கணும். அவர் இந்தியாவுக்குமான ஒரு தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கிறார், அனைத்து இந்திய மக்களுக்குமான ஒரு தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கிறார், அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஒரு தலைவராக அவர் உயர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை ஒரு சாதியின் வட்டத்திலும் சுருக்க வேண்டாம். பாஜக அரசை நேர் எதிராக கடுமையா விமர்சனம் செய்யறதுல ஒரு முதல் கட்சியா எதுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மற்ற கட்சிகள் கூட தேர்தல் அரசியலுக்காக எதிர்ப்பாங்க, மற்ற விஷயங்களுக்கு கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பாஜக அரசு செய்யும் அந்த பாசிச அந்த அட்டூழியத்துக்கு எதிராக ஒவ்வொரு நாளுமே முதல் குரலாக எழுப்புவர் யார முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். அவருடைய அந்த கடின உழைப்பினால தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இன்று அனைத்து சமூகத்திற்குமான மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற தலைவர் இன்று இந்திய அளவில் அறியப்பட்டிருக்கிறார். இந்த பாஜக அரசனுடைய இந்த மிகப்பெரிய இந்த வன்மையான அந்த செயலை கண்டித்து வெளிநாடுகள்லாம் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற ஐநா சபை கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதெல்லாம் சுட்டி காட்ட அங்க பேசியிருக்காரு. இன்று ஐநா சபையே ஒரு நாள் திருமாவளவர்களை திரும்பி பார்க்கும். இப்ப திருமாவளவர்களை ஒடுக்கும் முயற்சிகள் தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப சமீபத்துல பானை சின்னம் எவ்வளவு போராட்டங்கள் தாண்டி அந்த பானை சின்னத்தை பெற்றார் அப்படின்னு தெரியும். அந்த பானை சின்னத்துக்கு நடந்த இந்த இழுபறிகளால இந்த உலக நாடுகளை திரும்பி பார்த்திருக்கு. ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இந்த பானை சின்னம் வழங்கப்படாம இருக்கு அப்படின்ட்டு இந்த சின்னம் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு உலக அளவுல. திருமாவளவன் அவர்கள் உலகத்தில் அறியக்கூடிய ஒரு தலைவராக உயர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் மென்மேலும் உயர வேண்டும், மென்மேலும் இந்த மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து விதமான மக்களுக்காகவும் பணியாற்ற வேண்டும். அமைப்பாய் திரட்டுவோம் அப்படின்ற ஒரு முயற்சியில அவர் ரொம்ப ஆணித்தனமா இறங்கிட்டு இருக்காரு. அனைத்து மக்களையும் அமைப்பாய் திரட்டுவோம், அமைப்பாய் திரள்வோம் அப்படின்ற ஒரு புத்தகங்கள் எழுதி அந்த புத்தகங்கள் அந்த புத்தகத்துல ஒவ்வொரு மக்கள் எப்படி அமைப்பாய் திரள வேண்டும், அமைப்பாய் திரள்வதனால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து உரைத்திருக்கிறார். அனைத்து விதமான மக்களையும் ஒன்றிணைத்து அனைத்து விதமான மக்களையும் பொது நீரோட்டத்தில் கலக்க வைக்கிறதுக்காக திருமாவளவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய கனவு நினைவாக வேண்டும், அனைத்து மக்களும் அமைப்பாய் திரள வேண்டும், இந்த நாட்டில் நடக்கூடிய அநீதிகள் ஒழிய வேண்டும், பாசிச சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணில் இடம் கிடைக்கக்கூடாது, இந்த மண்ணில் சனாதன பாசிச சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைவருடைய இந்த அர்ப்பணிப்பு மகத்தானது. திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதிக்கான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் இப்ப கதிகளை நிற்கிறாங்க. என்னடா இவரு வளர்ச்சி அடைஞ்சிட்டே போறாரா, இந்தியாவில் ஒரு தேசிய கட்சிகள் நடத்துற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல இவர் தவிர்க்க முடியாத அழைச்சிருக்காங்க, அப்ப திருமாவளவர்கள் இப்படியே உயர்ந்துட்டே போறாரா அப்படின்னு கதிகளை நிற்கிறாங்க. ஏன்னா சனாதன சக்திகளுக்கும் அந்த சாதி அமைப்புகளுக்கும் அந்த மதவாத சாதிவாத பிரிவினைகளை கொண்டு போகும் அந்த அமைப்புகளுக்கெல்லாம் ரொம்ப கடுமையா அவங்களை எதிர்க்கிறது திருமாவளவன் அவர்கள். அதனால இவருடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த எதிராக இருக்கக்கூடிய அந்த மதம் சார்ந்த அந்த சாதிய வன்முறைகள் கொண்ட சாதிய வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை கட்சிகளும் அத்தனை நபர்களும் கதிகளை நின்று இருக்காங்க.
திருமாவளவன் அவர்கள் ஒரு நாள் இந்தியாவை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துல போவாரு. தொடர்ச்சியாக அவருடைய போராட்டத்தினுடைய விளைவாக, அவருடைய அரசியல் களத்தினுடைய விளைவாக ஒரு நாள் இந்த மண் சனாதன பாசிச சக்திகள் இல்லாத ஒரு மண்ணாக, ஒரு மதம் சார்பற்ற ஒரு நாடாக, ஒரு சமத்துவம் நிறைந்த சகோதரத்துவம் நிறைந்த நாடாக என்று நாம் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.